இதே நேரத்தில் நீங்கள் சமஷ்டி கிடைக்கும் என்று கனவில் கூட நினைத்து பார்க்க வேண்டாம் என்று காட்ட இந்த நிலையில் கூறியிருந்தீர்கள். இவ்வாறான ஒரு கூற்றை முன்வைப்பதற்கு ஏதேனும் அரசியல் பின்னணி இருக்கிறதா? தமிழராக இருந்து கொண்டு நீங்கள் அப்படி கூறலாமா? நான் அதுக்கு பிறகு பாராளுமன்ற அவர் இந்த நேரத்தில் இல்லாதபடி நான் அவருடைய பேரை சொல்ல விரும்பவில்லை. நான் அதை புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் அதுக்கு முன்னால் நான் சொல்லிவிட்டேன். வியாழக்கிழமை நான் அதை முதல் முறையில் 2.5 வருட பாராளுமன்ற வாழ்க்கையிலே நான் முதல் முறையில் தமிழ் தேசியத்தை கேள்வி கேட்ட நாள் அது எனக்கு இலகுவாக இருக்கவில்லை. அது கஷ்டமான ஒரு விடயமாக இருந்தது. கடுமையான துணியில் தான் கேட்டீர்கள். கடுமையான துணியில் கேட்க வேண்டிய நிலைமை என்னென்றால் புதன்கிழமை நடந்த கூட்டம், சந்திப்பும் கூட்டம். அப்போது தலைவர் சம்பந்தன் ஐயா அவருடைய உடல்நிலை கஷ்டமான உடல்நிலையாக இருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட அவருடைய புத்தி கூர்மையில் இருந்த செயல்பாட்டின் போது அவர் உடனே வந்து சொன்னவர், இனிமேல் பேச்சுவார்த்தை நடப்பினில் ஒற்றையாட்சி என்ற வரியை நீங்கள் எடுத்துக்கொண்டு தான் வந்து பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என்று. இர்ஃபான், நாங்கள் வானத்தை நோக்கி பறக்க வேண்டிய அபிலாஷைகள் இருக்கலாம், ஆசை இருக்கலாம், அவா இருக்கலாம். ஆனால் கையால் பறக்க முடியாது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் என்னுடைய பட்டப்படிப்பின் 2வது பட்டப்படிப்பு வந்து சமஷ்டி குடியரசுகள் உருவாக்குவதை பற்றி. அதிலே நான் திட்டத்தெளிவாக எழுதியிருக்கின்றேன், தமிழர் தேசிய இனம், அவர்கள் தங்களுடைய சுயநிர்மை உண்டு என்று. இந்த நேரத்தில் சமஷ்டி குடி மட்டும் தருவோம் என்னென்றால் அந்த இதில் அந்த பேச்சுவார்த்தை இருந்த ஒரு தலைவர் வெளியிலே உடனடியாக வந்து சொன்னார், சமஷ்டி குடியை விட்டு வேறு ஒன்றுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. அது நான் நினைக்கிறேன் முரண்பாட்டின் அரசியலாக, கான்ஃபரன்டேஷனல் பொலிட்டிக்ஸ். கஜேந்திரகுமார் பொன்னம்பலமா? இல்லை, அது சுமந்திரன் வெளியில் வந்து ஊடகத்துக்கு சொன்னவர், நாங்கள் ஒருபோதும் வேறொருக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் எழுதியிருந்த ஃபைலை மூடி ஜனாதிபதியிடம் கொடுத்தார், நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. ஜனாதிபதி யாரிடம் கேட்டார், அதுக்கப்புறம் என்ன செய்யுது, நீங்கள் என்னோட கலைக்க மாட்டீங்க, என்ன செய்ய போகிறீங்க? அங்கே மௌனம் இருந்தது. கூட்டத்தை முடித்துக் கொள்ளவா? அதான் மௌனம் இருந்தது. ஆகையினாலே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எங்களுடைய எதிர்காலமும் தமிழருடைய எதிர்காலமும் தமிழுடைய தேசிய அரசியலையும் நாங்கள் அடிப்படையாகவும் படிப்படியாகவும் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இது ஒரு கஷ்டமான காலம், பேச்சுவார்த்தை செய்திருக்கின்றோம், வேதனை கூடவும் சில வெற்றிகளும் எடுத்திருக்கின்றோம். ஓகே, ஆகினால் நாங்கள் இந்த வெற்றியின் பாதையை கூட்டுவதும் வேதனையை குறைத்துக் கொள்வதும், திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலி நீங்கள் சொல்வது சரி. ஒரு பக்கம் தமிழ் தலைமைகளுடைய முனைப்பு யதார்த்த ரீதியாக இது சாத்தியமானதா இல்லையா என்பதை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் சிங்கள தலைமைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரம்பத்திலிருந்தே பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம், தனிச்சிங்கள சட்டம் என்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த சமஷ்டி கோரிக்கை எழுகிறது. எதையுமே இவர்கள் இதுவரை நிறைவேற்றவில்லை. அந்த 13 மாத்திரம்தான் இருக்கிறது. அதை பற்றி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதையும் வழங்காத ஒரு நாட்டில் தங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்து இன்னமும் தமிழ் தலைமைகள் செல்ல வேண்டுமா என்ற கேள்வி நான் சொல்லவில்லை. எங்களுடைய பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் நாங்கள் பேச்சுவார்த்தை செய்தோம், அப்போது இருந்த ஜனநாயக நிலை வேறு. ஆகினாலே அது ஒன்று நடக்காதபடியே நாங்கள் உலகத்திலே ஏற்படுத்தக்கூடிய, இனிமேலும் ஏற்படுத்தக்கூடாத பாரிய ஒரு போரை நாங்கள் நடத்தி சென்றோம். தமிழ் மக்களுடைய தோளிலே அது சுமத்தப்பட்டது. சரியோ, இதுவரையில் பிரிவினவாத போரின் ஒரு இடத்தில் கூட காணாத விதத்திலே எங்களுடைய இளைஞர்கள் சண்டை பிடித்தார்கள். சரியோ, முடிவிலே நடந்தது, அந்த சண்டையும் தோல்வியிலே முடிந்தது. எங்களுக்கு இப்போதைக்கு ரெண்டு பாதைகள் இருக்கின்றது. திரும்பி நாங்கள் சண்டைக்கு போகலாம், சரியோ, அல்லது திரும்பி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலாம். இதில் இடையிலே என்ன ஒரு தீர்வு இருக்கின்றது நீங்கள் சொல்லுங்க எனக்கு. இல்லை, நீங்கள் சொல்வது சரி. ஆனாலும் ஆகினாலே பேச்சுவார்த்தைக்கு வரும்போது யுத்தத்துக்கு போக மாட்டோம் என்று சிலர் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கார், திரும்பி போவோம் என்று. சரியோ, எனக்கு தெரியும், அதுதான் கனவு. அவர் அப்படி கனவு காட்டணும். அவர்கள் கனவு காணுவது கனடாவில் இருந்து யுத்தத்துக்கு போவோம் என்று சொல்வார்கள். ஆக யுத்தத்தை நாங்கள் தவிர்த்து இருக்கின்ற அடுத்த என்ன ஆப்ஷன், அடுத்த விதி வந்து எங்களுக்கு பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் எங்களுடைய ஆழ்மை தன்மத்தை நாங்கள் காட்ட வேண்டும். உலகத்திலே இதை விட கஷ்டமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது. தென் ஆப்பிரிக்காவில் நடந்த பேச்சுவார்த்தை வேதனைக்குரிய ஒரு தேர்வு. ஆனால் அங்கே ஒரு மெண்டேலா நின்றான். அதுவரையில் அவர்கள் பார்த்தது மெண்டேலாவை எப்படி கருப்பினத்தான், பல அதிகாரம் கிடைத்த நேரத்திலே வெள்ளையனை அழித்து விடுவான் என்று. மெண்டேலா உலகத்தை மாற்றியவன் எப்படி மாற்றி யோசித்தான் அவன், இல்லையா? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த நேரத்தில் காந்தி என்ன சொன்னவர், முதலிலே ஜின்னாவுக்கு கொடுங்கள்,
அவர் அவர் பிரதம மந்திரியாக மாறட்டும். காந்திக்கு தெரிந்திருந்தது ஜின்னா வந்து 3-4 மாதம் தான் வாழ்வார் என்று. அவருக்கு புற்றுநோய் இருந்தது, சரியோ. ஆனால் அடியில் இருந்தவர்கள் சொன்னார்கள் இல்லை, அவர் நேருவை மாற்ற. காந்தி சொன்னார், நான் கராச்சி மட்டும் நடந்து போய் சொல்லுவேன் இதை பற்றி. அங்கே தான் அவரை கொள்ளுகிறோம். ஆகினாலே சில வரலாறு முக்கியத்துவம் பெற்றுகின்ற சவால்களுக்கு வரலாற்றின் மேலாக நிற்கக்கூடிய ஒருவன் எழுந்திருக்க வேண்டும். தமிழ் தேசியத்தின் தலைவர்மார் நான் கைகோப்பி கேட்பதுதான், நீங்கள் வரலாறை மேற்கொண்டு மக்களாக வாழுங்கள், வரலாறுக்கு கீழே வாழுகின்ற மக்கள். இது சாதாரணம், நீ கொடுக்காட்டி நான் கதைக்க மாட்டேன். இதுதான் சின்ன பிள்ளைகள் செய்கிறது. இல்லை, விட்டுக்கூட போய் என்பதே தமிழர்கள் மாத்திரம்தான் செய்ய வேண்டுமா? சிங்கள தலைமைகள் செய்ய தேவையில்லை. அனுபவத்தின் அடிப்படையில் இலங்கையினுடைய நீங்கள் கேட்கும் கேள்வி சாதாரண கேள்வி. இலங்கையினுடைய துரதிர்ஷ்டவசமாகவே இலங்கையினுடைய பேலன்ஸ் ஆஃப் பவர் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது, இது மெஜாரிட்டி மட்டுமில்ல, மெஜாரிட்டி ஆஃப் மெஜாரிட்டி. 73% அவர்கள். நாங்கள் மைனாரிட்டி அல்ல, நாங்கள் 30% 40% அல்ல, நாங்கள் மைனாரிட்டி ஆஃப் த மைனாரிட்டி. எல்லாரும் சேர்த்தாலும் 12% தான். ஆகையினாலே அந்த பேச்சுவார்த்தையின் போது கட்டாயமாக பாரிய பாரம் அவர்கள் மத்தியிலே இருக்கின்றது. அதுவும் அவர்கள் ஒரு ஸ்டேட், நாங்கள் ஒரு நான் ஸ்டேட். என்னதான் நடந்தாலும் கடைசியிலே ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸாக மாறுவார்கள். அதான் நடந்தது போரில். 17 நாடுகள் உதவி செய்தது பிரபாகரன் உடைய இயக்கத்தை அளிப்பதற்கு. அது வரலாறு இருக்கின்றது. ரோஹான் குணரத்ன என்ன எக்ஸ்பர்ட் ஆன் டெரரிசம், அவருக்கு சிங்கப்பூரில் இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் 17 நாடுகள் உதவி செய்தது என்று. எந்த நாடுகள் உதவி செய்தது? எல்லாருமே அந்த நாடுகளில் இருக்க நாடுகளுக்கு உதவி செய்தது, சரியோ. ஆனால் நாங்கள் நான் ஸ்டேட் என்ற ரீதியில் இதே அடிப்படையில் நாங்கள் சமஷ்டி முடிவுக்கு நாங்கள் நடந்து செல்வோமானால் அது சிங்கள மக்களுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் அனுமதி இருக்க வேண்டும் அல்லவோ? இல்லை, அது சாத்தியம் இல்லை தான். ஆனாலும் இதுவே ஒரு இறுதி தீர்வாக அமைந்து விடுமோ, உங்களுக்கு வழங்கிவிட்டதான என்று சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறது என்கிற ஒரு சவால் இருக்கிறது. சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், முன்னாள் ஆளுநர் அவர்களே, தற்போதைய ராஜாங்க அமைச்சர் அவர்களே, தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஒரு காணி துண்டு, அதனை வழங்குவதில் இவர்களுக்கு பிரச்சனை, வழிபாட்டு உரிமையில் பிரச்சனை. இந்த முறைதான் அதான் நான் சொல்லுகின்றேன். எனக்கு இருந்த ஆதங்கம், என்னுடைய வேதனையை ஆழமாக இருந்தது என்னென்றால், அந்த பேச்சுவார்த்தை புதன்கிழமை நடந்த பேச்சுவார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டது. காணி கொடுக்கப்படும். காணி வந்து GA and DS மூடாக முழுக்கையாக இந்த காணியை கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. எந்தெந்த காணிகள் போரின் போது கைப்பற்றிய காணிகளில் நான் இருக்கும்போது 92% கொடுக்கப்பட்டது, திருப்பி இப்போது 97% கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் சொல்வது சரி. ஜனாதிபதியுடனான பேச்சின் பொழுதுவே பேசப்பட்டது, உங்களுடைய காலத்திலும் நடந்தது, ஜனாதிபதி மைத்திரியும் செய்திருக்கிறார். ஆனால் இங்கே இருக்கிற சிங்கள தேசியவாதிகள் பொழுது தமிழ் தலைமைகளை நாங்கள் குற்றம் சுமத்துகிற அதே நேரம் குற்றம் சொல்ல ஒரு நாளும் குற்றம் சொல்லவில்லை. அவர்களுடைய தோளிலே இருக்கின்ற சுமை நான் அறிகின்றேன். என்னுடைய ஆதங்கம் என்னவெனில், அவர்கள் இன்னும் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டிலே அரசியல் செய்யும் அதே அரசியல் மொழியையும் அதே அரசியல் யுக்தியையும் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் சரத் வீரசேகர, உதய கம்மன் பிள்ளை, விமல் வீரன்ச போன்றோர் எத்தனாம் நூற்றாண்டில் இருக்கிறார்கள்? அவர்கள் நான் நினைக்கிறேன் 16வது நூற்றாண்டில் இருக்கிறார்களாக்கும். ஆகையினாலே முழு இலங்கையை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டிலே இந்த நேரத்தில் இந்த நாட்களிலே நாங்கள் எல்லோரும் ஒளிந்திருந்தோம். ஐடி என்கிறது தெரியும். அது யாரை செய்தது? சிங்கள மக்கள். அதுக்கு தமிழர் வந்து வடமாகாணத்திலிருந்து வந்து ஒத்துழைக்கவில்லை, சரியோ. அவர் சொன்னார், இது உங்களோட பிரச்சனை. ஆகினால சிங்கள மக்களுடைய அடிப்படையிலே பார்க்கும்போது அவர்கள் பிரேமதாசா LTTயினால் நாங்கள் அறிந்த அளவில் இப்போது அவர் கொல்லப்பட்ட நேரத்தில் சிங்கள மக்கள் தான் கூடவே பட்டாசுகள் எரித்தார்கள். சிங்கள மக்களுடைய அரசியலை நாங்கள் அறிய வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கின்ற பீதிகள் என்ன, சிங்கள மக்கள் ஏன் தமிழருக்கு அதிகார பவர்களை கொடுக்குவதற்கு பீதியாக இருக்கிறார்கள், பயமாக இருக்கிறார்கள்? உங்களுடைய பார்வையில் என்ன? என்னை பொறுத்தவரையில் வரலாறிலே இருந்தும் எழுதப்பட்ட வரலாறு, அது உண்மையான வரலாறு அல்ல. அதான் இந்த பொன்னியின் செல்வன் படம் முக்கியமாக இருக்கின்றது. எழுதப்பட்ட மாவம்ச வரலாறிலே தமிழரை ஒரு ஆக்ரோஷமான ஒரு குழு, தங்களுடைய நாட்டை பிடிக்க வந்திருக்கிற ஒரு குழு என்று எழுதப்பட்டிருக்கிறது, சித்தரிக்கப்பட்டிருக்கிறது மாவம்சத்தில். இந்த மனநிலை 2000 வருடங்கள் வந்திருக்கின்றது. LTT இயக்கத்தினாலே அந்த பயத்தை உறுதிப்படுத்தப்பட்டது. நாங்கள் அந்த அளவுக்கான போராளிகள்,
தேவையானால் நாங்கள் தற்கொலையாக கூட நாங்கள் மாறுவோம் என்று அது உறுதிப்படப்படுத்தது. அந்த உறுதியின் காயங்கள் இன்னும் மாறவில்லை. நீங்கள் சொல்வது சரி. சாதாரண கிராமத்தில் இருக்கிற சிங்கள மக்கள் மத்தியில் மகாவம்சமாக பேசுகிறது சிங்கள அரசியல்வாதிகள் தான் பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகின்ற அடிப்படை அவர்கள் பேசுகின்ற அரசியலுக்காக இந்த பிரச்சனையை அவர்கள் இந்த பிரச்சனை தேவைப்படுகிறது. அதான் அந்த அந்த மாவான்சிக் திங்கிங் என்று நாங்கள் ஆங்கிலத்திலுள்ளோம். அந்த மாவான்ச அடிப்படை அந்த மனநிலை உருவாக்குறதுக்கு காரணம் அவர்கள் ஆரம்பத்திலே இருந்து இதை தங்களுடைய இதிகாசம் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆகினாலே இஸ்ராயல் நாடு உருவாக்குவதற்கு சுமார் 400 வருடங்களுக்கு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், போர் செய்தார்கள். இன்னும் ஸ்காட்லாண்டில் அயர்லாண்டில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்காட்லாந்து அயர்லாந்து என்றெல்லாம் தனி நாடாக இருந்த நாடுகள். ஆகைத்தான் யுனைடெட் கிங்டம் என்று அதெல்லாம் பிடிச்சி யுனைடெட் கிங்டம் என்று சொல்கிறார்கள். இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. சரியோ, அந்த மாதிரியான நாடுகள் அவர்கள் பேச்சுவார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டபடியினாலே பொருளாதார வளர்ச்சியும் ஜனநாயகம் அங்கே உருவாக்கியிருக்கிறது. இலங்கை தமிழரை பொறுத்த வரையிலே சில நேரங்களிலே இறைவன் எங்களை இப்படி தள்ளிவிட்டாரோ என்ற கேள்வி கூட எனக்கு ஏற்படலாம். அதற்கு நான் என்னையே நான் சோதிக்கும் போது இந்த சவால் ஏன் எங்களுக்கு வந்தது? ஒரு வைரம் தீட்டும் போது தான் அதன் பொறுமதி கூடாகும். இலங்கை தமிழர், இலங்கை தமிழ் பேசும் முஸ்லீம்கள் ஆசியாவிலே பெரிய ஒரு குழுவாக, ஒரு தேசியமாக வாழும் காலம் வரும், கட்டாயம் வரும். அவர்களை கணித ரீதியாக பட்டம் படித்தவர்கள், அவர்களுக்கு புத்தி கூர்மை இருக்கின்றது. எந்த விடயத்தை கொடுத்தாலும் அவர்கள் அதை செய்து முடிக்கும் தன்மை அவர்களிடம் இருக்கின்றது. ஆகையினாலே அந்த திறமைகளை இருக்கின்ற நாங்கள் இப்போது அரசியலிலே 100 வருடம் என்பது ஒரு சிறிய காலம், ஒருவருடைய காலம் மட்டும்தான். அந்த காலத்துக்குள் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே தான் எங்களுக்கு புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன். ஆகையினாலே தான் நாங்கள் சமஷ்டி என்ற வார்த்தையை பாவிக்காமல் ஜனநாயகம் என்ற வார்த்தையை பாவிப்போம், மனித உரிமை என்று பாவிப்போம். அதை எல்லோரும் இலங்கை வாழ் எல்லோருக்கும் சரணாயகமாக இருக்க வேண்டும், மனித உரிமையுடன் வாழ வேண்டும் என்ற துணி நாங்கள் சொல்லுவோமானால் அது சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளும். இந்தியாவுக்கும் அது மறக்க முடியாத ஒரு நிலையாக மாறும். அதன் ஊடாக அதிகார பயிர் வருகிறீர்கள். நீங்கள் இன்னும் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள், தெற்கில் உள்ள சிங்கள இளைஞர்களை தூண்டிவிட வேண்டாம் என்று. உண்மையில் அப்படித்தான் இப்போது இருக்கிற இளைஞர்கள் இருக்கிறார்களா? நான் நிற்கின்ற இந்த பிளவுபட்ட அரசியலிலே நீங்கள் சொன்ன பெயர்கள் இருக்கின்றது. சரத் பிரசேகரவோ அல்லது விமல் வீரவன்சவோ, அவர்களுடைய அரசியல் கூட ஆழமான அரசியலிலே ஒரு தேசிய அமைப்பு, தேசியத்துவத்தை திரும்பவும் மீள்கட்டுகின்ற ஒரு அரசியலாகவே எப்போதுமே இருந்திருக்கின்றது. ஆகினாலே இந்த அறகல போராட்டத்துக்கு பிறகு சில இளைஞர்கள், பாரமான இளைஞர்கள் திரும்பவும் ஆழமான சிங்கள தேசியவாதத்துக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்றார்கள் என்ற பார்வையை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இல்லை, நீங்கள் உயர்கல்வி அமைச்சர், நீங்கள் பல்கலைக்கழகங்களில் இருக்கிற மாணவர்களையும் பார்க்கிறீர்கள். சாதாரண அரகல கால பகுதிகளில் இருந்த செயற்பாட்டர்கள் அதிகளமான ஒரு இளைஞர்களாக இருந்தார்கள். இவ்வாறான ஒரு பின்னணியில் அவர்களுக்கு இடையில் ஒரு இனத்துவ ரீதியிலான நல்லிணக்கம் உருவாகி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இது சாத்தியம் என்று கூறினால் அரசாங்கத்துக்கு அப்படி ஏதேனும் நிகழ்ச்சிகள் இருக்கிறதோ? என்ன நிகழ்ச்சிகள் சொன்னீர்கள்? தெற்கில் உள்ள இளைஞர்களை, சிங்கள இளைஞர்களை தூண்டிவிடுவது அரசாங்கத்துக்கு கட்டாயமாக இல்லை. அரசாங்கத்துக்கு நான் அதை பற்றி பொறுப்புடன் சொல்லுகின்றேன். ஆனால் பதவிக்காக நாங்கள் எடுக்கின்ற போதிலே உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து இலங்கையிலே ஒவ்வொரு முறையும் பதவி பெறுவதற்காக இனவாதத்தை தூண்டிவிடுவது ஒரு சாதாரண வழக்காக இருந்திருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கா செய்து கொண்டு போகின்ற பாரிய பொருளாதார வளர்ச்சியும், அந்த வளர்ச்சியின் போது அவர் செய்கின்ற திறந்த மனப்பான்மையுடன் செய்கின்ற டெமோக்ரஸி, லிபரல் டெமோக்ரஸியும் முன்பாக வேறொன்றும் வைக்க முடியாது இனவாதத்தை தவிர எதிர்கட்சிக்கு. ஆகினாலே திரும்பவும் எதிர்கட்சி, நான் இந்த கட்சி என்று சொல்லவில்லை, ஆனால் எதிர்கட்சி அரசியலை செய்கின்ற குழுக்கள் இனவாதத்தை ஒரு கருவியாக பாவிக்கலாம். ஆகினாலே அதற்கான மேடை தயாராக இருக்கின்றதோ என்ற ஒரு ஐமிச்சம் எனக்குள்ளே இருக்கின்றது. ஆகினாலே என்னுடைய வேண்டுகோள், நான் அவர்களை நண்பர் என்று தான் சொன்னேன், அன்றைக்கு கூட சகோதரர் என்று சொன்னேன். என்னுடைய வேண்டுகோள், கட்டாயமாக என்னுடைய வேண்டுகோள், தமிழ் மக்களுடைய உரிமையான போராட்டத்தில் அந்த தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே
எதுக்கும் குறைவாக இல்லாத பிரஜையாக வாழ வேண்டும். ஒரு தமிழர் இந்த நாட்டிலே ஒரு நாள் ஜனாதிபதியாகவோ, ஒரு நாள் ஒரு முஸ்லீம் இந்த நாட்டிலே பிரதமராக வர வேண்டும், வரக்கூடும். வருவதற்கு எல்லா உரிமையும் இருக்க வேண்டும். அறிகுறி என்றால் தென்படவில்லை. அறிகுறி அதுதான் தம்பி, அதான் நீங்கள் ஆசைப்படுவதை சொல்லுங்கள். ஆசை இல்லை, நாங்கள் அதுக்காக அதுவும் ஒரு கனவு தெரியாது சமஷ்டி போல் நீங்கள் சொல்வதை. இந்த கனவு சமஷ்டி என்ற ஒரு குறுகிய கனவு அல்ல. இது ஜனநாயகத்தின் அடிப்படையிலே இர்ஃபான் ஜனநாயகம் என்ற போர்வையில் ஒரு கனவு. போர்வோ இல்லை, ஒரு உண்மையான ஜனநாயகம் ஏற்படும் போது அங்கே ஒரு நாள் நோ இண்டியன்ஸ் நோ டாக்ஸ் என்று சொல்லப்பட்ட அதே லண்டனில் அதே இடத்தில் ஒரு இந்தியன் ஒரு நாயை வச்சு கொண்டிருக்கிறார் அங்கு. அதுதான் ஜனநாயகம். கருப்பர்களுடைய ஒரு நாளும் வாழ்க்கைக்கு நாங்கள் கருப்பன் வெளியில் நிற்க வேண்டும் என்று சொன்ன அமெரிக்கா, பிளாக் வாஸ் இன் ஒயிட் ஹவுஸ் இல்லையா? ஒரு கருப்பு மனிதன் ஒயிட் ஹவுஸில் உட்கார்ந்துருந்தார். ஏன் இலங்கையில் நடக்கக்கூடாது? அது நடந்தால் சந்தோஷம். போர் கண்ட இலங்கை கண்ட போரை அமெரிக்கா காணாத போரா நாங்கள் கண்டோம்? இங்கிலாந்து காணாத போரா நாங்கள் கண்டோம்? இல்லை. அதான் நம்பிக்கை. இந்த மக்களை நாங்கள் ஒரு மக்களையும் சேர்த்து ஒன்றாக வைத்து ஏப்ரஹாம் லிங்கன் என்ன ஸ்லேவரியை இல்லாமாக்க ஒன்று சொல்லும் போது, அடிமைத்துவத்தை இல்லாமாக்க சொல்லும் போது அவர் அடிமைகள் மட்டுமோடு ஒர்க் பண்ண இல்லை. அவர் என்ன அடிமைகளை சொந்தமாக வைத்திருந்தவர்களோடு கூட அவர் பணியாற்றினார், பேச்சுவார்த்தை நடத்தினார். திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் கல்ச்சர் வி ஹேவ் டு பிரிங். புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும் போது தான். ஆனால் அதான் எனக்கு துக்கமாக இருக்கிறது. படித்தவர்கள் இந்த தமிழ் தேசிய குழுக்களே எல்லோரும் படித்தவர்கள், நீதிவான்கள், என்ன நீதி அரசர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த இம்பாஸ் என்று ஆங்கிலத்தை சொல்லுவார்கள். இந்த தடையை ஏன் அவர்களால் வெளியில் வர முடியாது என்று எனக்கு தெரியவில்லை. என்னை சாதாரணமாக சொல்லலாம், இந்த பிரச்சனையை தீர்த்த எல்லாரும் சொல்லக்கூடிய விடயம், இந்த பிரச்சனையை தீர்த்தா அவருடைய அரசியல் இல்லாமல் போகும் என்று அநேக பேர் சொல்லக்கூடிய விஷயம் இது. நான் அப்படி அந்த அளவு குறுகையாக அவர்களை தள்ளவில்லை, தள்ளக்கூடாது நான். ஆனால் அவர்களுடைய இடையே அரசியல்வாதிகளை தவிர அரசியல் புத்திசீவிகள் இல்லாத தன்மையை நான் காணுகின்றேன். அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்களே தவிர அரசியல் புத்திசீவிகளாக இல்லாத தன்மையை நான் துக்கத்துடன் காணுகின்றேன் தான் சொல்ல வேண்டும். There are no political intellectuals among Tamils anymore. அடுத்த தேர்தல் காரணமாக இருக்கலாமா? தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு பக்கம், கொடுக்க போகிற தீர்வு இவ்வாறு என்று ஜனாதிபதி சொல்கிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டால் அடுத்த தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்கிற பிரச்சனை இருக்கும், கட்சிகளுக்கு இடையிலான போட்டிகள் இருக்கும், என்று பல தலைமைத்துவ போட்டிகள் இருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகள். நீங்கள் அந்த தெற்கில் உள்ள இளைஞர்கள் பற்றி பேசுகிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு பக்கத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், வடக்கில் உள்ள இளைஞர்களுக்கு அதே உணர்வு இருக்காதா? ஒரு யுத்தம் முடிந்துவிட்டாலும் கூட அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னமும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தீர்வுக்கான ஒரு சிறு முயற்சி இருக்கிற ஒரு அதிகார மாகாணத்தில் இருக்கின்ற இளைஞரை பொறுத்தவரை எனக்கு ஒரு பாரிய நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை என்னவெனில், நான் உயர்கல்வி அமைச்சராக இருக்கின்றபடினாலே இங்கே தென்னிலே இருக்கின்ற என்ன பல்கலைக்கழகங்களை சேர்ந்த இளைஞர்கள் போய் அங்கே சொன்னார்கள், அரசுக்கு எதிராக போராட்டத்தில் நீங்கள் வர வேண்டும் என்று. அனைத்து பல்கலைக்கழக வசந்த முதலிகை ஒன்றியம் அங்கே போய் சொன்னது. அங்கே கண்ணன் இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் சொல்லாத ஒரு விடயத்தை யதார்த்தமாக சொன்னார். எங்களுக்கு பிரச்சனை உண்டு, எல்லோரும் கல்விமான், உங்களோட பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க என்றால் தமிழ் தேசியத்துக்குள்ளே வாழுகின்ற இந்த வடமாகாணத்தில் வாழுகின்ற 3 கேள்வியில் அவர் கேட்டார். தமிழ் மக்களுடைய உரிமையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ? தமிழ் மக்களுடைய சுயாதீனமான நிர்ணய சுயாட்சிக்கு நீங்கள் ஆதரவளிக்கிறீர்களோ என்று 3வது நான் மறந்து போனேன். அதோட வசந்த முதலியே முடிஞ்சது. ஆகையினாலே அந்த இளைஞருக்கு இருக்கின்ற, நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது நான் சில வித்தியாசமான விடயங்களை நான் கிராம்சி பாடத்தை ஆரம்பித்தேன். கிராம்சி என்ற அவர் போஸ்ட் மார்க்சிஸ்ட், பின் மார்க்சிஸ்ட் அவர். இந்த கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு சாப்பாடு போடுவதற்கு போகும் இடத்துல 2 பக்கம் ஒரு மதில் 2 இருக்குது. அங்கே தான் எல்லா கியூ நடந்து அங்கே நடந்திருக்கும். நான் இந்த மதில் 2ஐயும் வெள்ளை பூசி சொன்னேன், கவிதை எழுதுங்கள். ஒரு 2 மாதத்துக்கு முதலே 2 மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் திரும்பவும் அந்த கவிதையெல்லாம் படம் எடுத்து அதை வைத்து போட்டு திரும்பவும் நாங்கள் வெள்ளை பூசுவோம், நீங்கள் திரும்பி கவிதை எழுதுங்கள். அங்கே கண்ட ஒரு பாரிய உண்மை என்னவெனில், சிங்கள இளைஞர்கள் கவிதைகள் எழுதும் போது முதல் முத்தத்தை பற்றியும் காதலியின் கைக்குட்டையும் பற்றி எழுதியிருந்தார்கள். தமிழ் கவிதைகளின் 90% எழுதப்பட்டது தேசியத்தை பற்றி.
விழுந்து போன ஒரு தேசத்தின் வேரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் நாங்கள் திரும்பி வளர்ந்து வருவோம் என்று. ஆகையினாலே தமிழ் இளைஞரை பற்றி உலகம் அவமதிக்கக்கூடாது. வடமாகாணத்தில் தென் மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள், நான் வடமாகாணத்தில் நான் வாக்கு கேட்க போகிறதில்லை, சரியோ, அவர்கள் என்னுடன் தொடர்புகள் இருக்கிறார்கள். இன்னும் அந்த இளைஞர்களுக்கு இருக்கின்ற என்ன கமிட்மெண்ட், பொறுப்பு, அதே நேரம் அர்ப்பணிப்பு எவ்வளோ மேலாக இருக்கின்றது. ஆகையினாலே தமிழ் தலைவருடைய பொறுப்பாக இருக்கின்றது அவர்கள் சரியாக இடத்தில் அவர்களுக்கு தேவையான வாய்ப்பை ஏற்படுத்துவது. என்னை பொறுத்தவரையில் இப்போதுக்கு நான் உயர்கல்வி அமைச்சராக இருக்கின்றபடினாலே அவர்களுக்கு வவுனியா பல்கலைக்கழகத்தை கொடுத்திருக்கின்றேன். இன்னும் 2 கேம்பஸ் வரப்போகின்றது அவர்களுக்கு. கல்வியின் மூலமாக நான் வந்தது போலவே முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த நேரத்தில் நாளை காலையிலே பட்டினியுடன் பாடசாலை, செருப்பும் பாதணியும் இல்லாமல் ஒரு பையன் நடக்கப் போகின்றார் என்ற கனவு எனக்கு தெரிகின்றது. அந்த சிறுவனுடைய எதிர்காலத்துக்காக தான் இந்த போராட்டம். அதை நாங்கள் செய்து முடிப்போம். வடமாகாண நீங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சந்தித்திருக்கிறீர்கள். கட்டாயம் விதவையான கணவனைகளை தம்பி, நான் 9,000 விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு போனவன் நான் தானே ஜெனீவாக்கு. ஒரு நாளும் ஜெனீவாக்கு தமிழ் மக்களுடைய விண்ணப்பங்கள் போகவில்லை அவருடைய கையிலே. அங்கே ஜெனீவாவில் இருக்கிறது. இப்போது மைத்ரி என்னை அனுப்பிவிட்டார் பிளேனில். நான் 2 பொதிகளை கொண்டு போனேன். இதுதான் ஒரு காலம் அழிக்க முடியாத தமிழில் எழுதப்பட்ட மக்களுடைய விண்ணப்பம் ஜெனீவாவில் இருக்கின்றது. அதை பறித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள். சரி, இப்பொழுது ஜனாதிபதி பக்கம் வருவோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2005ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வு திட்டத்தை முன்மொழிந்திருந்தால் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எனக்கு நினைவிருக்கிறது. எனக்கு ஜாமியில் அவர் ஃபெடரலிசம் என்று சொன்ன அவர் உண்டு. ஆனால் எசமெட்ரிக்கல் பவர் ஷேரிங், அதாவது வடகிழக்குக்கு தேவையான அந்த மாகாணங்களிலே விசேஷ தேவை இருக்கின்றது. அதற்கு தேவையான ஒரு அதிகார பறிப்பு. நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி. நான் நாளைக்கு கூட அதை பற்றி கேட்கலாம்ன்றது. எப்பயாவது ஒரு இடத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சமஷ்டி என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் இதுவரையில் அறிந்த வரையில் அப்படி ஒரு சமஷ்டி என்ற வார்த்தையை இப்போ எங்கேயும் பாவிக்கவில்லை. அதாவது ஒரு முழுமையான ஒரு அதிகார பகிர்வை நோக்கி அவருடைய பயணம் இருந்தது. அது சமஷ்டி என்று சொல்ல வரவில்லை, அதிகார பரவு இருந்தது. நீங்கள் இப்போது அவர் 2005 தேர்தல் விஞ்ஞாபனத்தை பாருங்கள். தமிழுடைய சமஷ்டி என்று சொல்லப்பட்டதோ 2005 தேர்தல் விஞ்ஞாபனத்தை பாருங்கள். அதே நேரத்தில் தென்னிலங்கையில் அவருடைய வாக்குகள் குறைவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இப்படியான ஒரு தலைவர் இறுதியில் இப்பொழுது 13- என்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார். போலீஸ் அதிகாரம் இல்லாத ஒரு தீர்வு திட்டத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். 13 கொடுத்த நேரம் தம்பி, எப்போதுமே போலீஸ் அதிகாரம் கொடுக்கப்பட்டது, எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு காலம் அது அமுல்படுத்தப்படவில்லை. இதன் என்ன கேள்வி என்றால், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சா இருக்கும்போது அவர் 13+ என்று சொல்லிவிட்டார். சரியோ, அப்போ எங்களுக்கு தெரியும், 8ஆம் வகுப்பிலே கணிதியல் சேர்ந்த யாருக்கும் தெரியும், 13+ -26 என்றால் எங்கே போய் நிற்கும்? அது 13+ பட் -26. உங்களுக்கு நான் தமிழில் சொல்ல எப்படி விளங்குதில்லை. எனக்கு -26 வந்தால் அது இன்னும் -13 தான் மாறும். ஆகினா அவர் என்ன சொன்னார்ன்னு எங்களுக்கு தெரியாது. 13+ சொல்லிவிட்டார். அந்த ப்ளஸ் சூன்யமாக இருக்கலாம், அந்த ப்ளஸ் -26 இருக்கலாம். ஸோ இவ்வாறான ஒரு நேரத்தில் நீங்கள் மஹிந்த ராஜபக்சவோடு நெருக்கமாக இருக்கிறீர்கள். அவர்களுக்கு பேச முடியுமே? அவர் 2009ஆம் ஆண்டு விட்ட தவறினை சரி செய்து கொள்ள இது ஒரு சந்தர்ப்பம். அவர் வீழ்ந்திருக்கிற அரசியல் சூழலிலிருந்து எழுந்திருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம். இல்லை, என்னால் இப்படி ஒரு தவறு நடந்துவிட்டது, யுத்தத்துக்கு பிறகு நான் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு கர்மத்தை ஆற்றாமல் விட்டுவிட்டேன், எனவே நாங்கள் 13 முழுமையாக அமுல்படுத்துவோம், தென்னிலங்கை மக்கள் இதற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று இன்னமும் அவர்களால் சொல்ல முடிவதில்லை. அவர்களுக்கு மனமில்லையா, மனச்சாட்சி இல்லையா? நான் நினைக்கின்றேன், அரசியல் என்பது நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி பாரமான ஒரு கேள்வி. நான் கேட்டிருக்கிறேன் அந்த கேள்வி. அவரிடம் என்ன சொன்னார்? அவருக்கு அதனால் யோசிக்க முடியாமல் இருக்குது. அந்த அளவுக்கு அவர்கள், நான் நினைக்கின்றேன், இலங்கையை பற்றி யோசிக்கும் போது தமிழ் மக்களுடைய உரிமையும் அதிகாரத்தையும் பற்றி அந்த அளவான ஆழமான ஒரு சிந்தனைக்கு தங்களை தள்ளிக்கொள்ள வேண்டாமல் அல்ல, தள்ளிக்கொள்ள முடியாது. என்னென்ன உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சா அவர்கள் போருக்கு பின் முதல் முறையாக 2009ஆம் ஆண்டிலே பாராளுமன்றத்தை அழைத்து பாராளுமன்றத்தில் போர் முடிந்தது என்று சொல்லும்போது தமிழே தான் பேசினார். 9 நிமிடம் தமிழிலே பேசுகிறார். அதுக்கப்புறம் அதே வருடம் செப்டம்பர் மாதம் அவர் UN-இல் கதைக்கும் போது தமிழே பேசுகின்றார். ஆகையினாலே அவருக்குள்ளே ஒரு இனவாதி இருக்கிறார் என்று நான் காணவில்லை. ஆனால் சிங்கள
சிங்கள அரசாங்கத்தை உருவாக்குன்ற சில சக்திகள் அவர் வெளியே வந்து நான் 13 முழுக்க அவர் அவருக்கு அதிகாரம் இருக்கும் போது சொன்னவர் 13 அதிகாரம். ஆனால் இப்போது கூட நீங்கள் சொல்வது போல இப்போது கூட மைந்தா என்று சொல்லும் அந்த பிரபஞ்சம், அந்த சிங்கள தலைவர் மத்தியில் இருக்கின்ற அந்த பிரபஞ்சம் என்று சிங்களத்தில் சொல்வார்கள், என்ன தமிழில் தெரியாது, தட் கரெக்ட், தட் கரிஸ்மா, அந்த அளவுக்கு அவர் ஒரு அதை பொக்கிஷமாக வச்சிருக்கிறார். ஆகினாலே அவருக்கு இன்னும் பொறுப்பு உண்டு. நீங்கள் சொல்வது உண்மை. அவருடைய எதிர்கால அரசியல் இனிமேல் அவர் ஜனாதிபதியாக மாற முடியாது. 2 முறை வந்துவிட அப்படியே பிரதமராக வருவாரோ என்ற ஆசை அவருக்கு இருக்கோ எனக்கு தெரியவில்லை. வந்தாலும் அவருடைய சூழ்நிலை, அவருடைய உடல்நிலை இதெல்லாம் பாதிக்கக்கூடும். சில நேரங்களிலே அவருடைய கட்சியின் விருப்பம் என்னவோ என்று தெரியாது, மோட்டுடைய விருப்பம் என்னவோ தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் மஹிந்த ராஜபக்சனுடைய விருப்பம் தமிழரும் உரிமையுடன் வாழ வென்றும் போரில்லாத ஒரு காலத்தில். ஆனால் இனவாதமோ பிரிவினைவாதத்துக்கு ஒரு காலமும் இடம் கொடுக்க முடியாது. இல்லை, அவர் அதில் தெளிவாக இருக்கிறார். நீங்கள் ஒரு பக்கம் பாருங்கள், நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷ என்றால் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. இந்த நாடு ஏன் இப்படி ஆனது என்பது பற்றி ஒரு புரிதல் இருக்கிறது. யுத்தத்தினுடைய அனைத்து வடுக்களையும், அனைத்து சந்தர்ப்பங்களையும், பேச்சுவார்த்தை அனைத்து வாய்ப்புகளையும் அவர் கண்டிருக்கிறார், பார்த்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர் மூலமாக நடைபெற வேண்டிய ஒன்று, யுத்தத்தை முடித்தது அவர்கள், எனவே தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டியது அவர்கள். ஆனால் அவர்கள் முற்றுமுழுதாக அதனை கைவிட்டு விட்டார்கள். எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கம் இவ்வாறான விடயங்களை பேசுவது, தமிழ் மக்களுக்கான அதிகாரம், வடக்கு கிழக்கு எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறி அவர் தேர்தலில் தொடர்ச்சியாக தோல்வியுற்று வந்த ஒருவர். அவர் இன்னமும் 13- என்றாலும் கூட ஏதோ ஒரு தீர்வை நான் வழங்க வேண்டும், தேர்தலுக்காக அல்ல என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ சொன்னால் மகாசங்கத்தினர் கூட கேட்கிற நிலைமை. ஆகினாலே எங்களுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும். தமிழ் தேசிய தலைவரும் ஊடகமும் நானும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியினுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்சாவுக்கும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் சொல்லி அவரையும் இதற்கு நாங்கள் அழைப்பது அல்லோ, அதான் எங்களுடைய பொறுப்பு. நான் நினைக்கிறேன் அந்த பொறுப்பை நாங்கள் ஒரு பொது பொறுப்பாக எடுத்துக்கொண்டு நாடு தரம் போய் சொன்னார்கள் என்றால் நான் நினைக்கிறேன் உங்களுடைய யோசனை நல்ல யோசனை. இந்த நேரம் ஏன் டிஎன்ஏ போய் அவரை போய் சந்திக்காமல் இருக்கிறது? இல்லை, மகாசங்கத்தினரிடம் அவர் பேசுகின்ற பொழுது அதற்கான ஒரு வலிமை ஆரம்பத்தில் அதிகளவில் இருந்தது, குறைந்திருந்தாலும் அப்போது தேசிய தலைவராக இருக்கின்ற ஒரு தேசிய பாதிப்பு ஏற்படுத்திய ஒருவராக இருக்கும் போது தமிழ் தேசிய கூட்டணி வந்து மஹிந்தாவுடன் போயும் அவருக்கு இந்த நிலை இருக்கின்றது, இந்த நிலை போலீஸ் அதிகாரங்கள் தர முடியாமல் என்று தரதுக்கு தயக்கமாக இருக்கின்ற ரணிலுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன, மகாசங்காவும் சிங்கள மக்களும் இதுக்கு எதிர்காணிப்பார்கள் என்று நீங்கள் ஏன் இதுக்கு முன்வரக்கூடாது என்று அவர்களும் கேட்கலாம் என்று நான் நினைக்கிறது. நல்ல யோசனை. இர்ஃபான் ஃபார்முலா அப்படியெல்லாம் எதுவுமில்லை நாட்டில். அதே நேரத்தில் அண்மையில் திரு சம்பந்தன் அவர்கள் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். உண்மை, அதாவது ரணில் விக்ரமசிங்க அவருடைய பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் முன்பாக, ஒரு தினம் முன்பாக அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது அனைத்துக்கும் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தினை அவர் முன்வைத்திருந்தார். அனைத்துக்கும் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், எங்களுக்கும் சில வரையறைகள் இருக்கின்றன என்ற ஒரு கருத்து அவரால் முன்வைக்கப்பட்டது சம்பந்தன் அவர்களிடம். உண்மையோ என்னென்றால் இந்த பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் தான் தேசிய சர்வதேசம் வர வேண்டும் என்று ஆணித்தரமாக சொன்னவர்கள். இல்லை, அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அதாவது தமிழ் கட்சியினுடைய தலைவர்களையும் அவர் பெரிதாக சந்தித்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இது ஆணித்தரமாக சொல்லப்பட்டது. அப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அளித்த பதில் தான் இது. அதாவது சர்வதேசத்தினுடைய தலையீடு போதாது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூற, நீங்கள் அனைத்துக்கும் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம், எங்களுக்கும் சில வரையறைகள் இருக்கிறார். ஏனென்றால் இப்போ காணாமல் போனவரை பற்றியான விசாரணை செய்யும் போது அன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் கேட்டுக்கொண்டது ஒன்றுதான், சர்வதேச நீதியரசர்கள் மாதிரி இதில் வந்து அமர வேணும் என்று. அதை நிராகரிக்கப்பட்டது. அது நான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் தென்னாப்பிரிக்காவில் நடந்த டிஆர்சி, அதான் உலகத்திலே பெரிய அளவிலான டிஆர்சி, ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலேஷன் கமிஷன் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே இருக்கின்ற தென்னாப்பிரிக்காவினுடைய தூதுவரை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த பேச்சுவார்த்தையின் அடுத்த நாள் வந்து மண்டேலாவுடைய பிறந்த நாள். நாங்கள் ஒரு திரைப்படத்தை காட்டி எப்படி நாங்கள் 400 பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுக்கு எப்படி ஒரு தலைவர் சில விடயங்களால் நாட்டை மாற்றலாம் என்ற பணிவிடை நாங்கள் கொடுத்திருந்தோம். அந்த கேட்ட நேரம் கூட அவர் சொன்னார், தென் ஆப்பிரிக்காவில் கூட ஒரு நாளும் வெளிநாட்டு நீதியரசர்கள் வந்து இருந்து அவர்கள் விசாரணை செய்து அவர்கள் தீர்மானங்கள் கொடுக்கவில்லை, அதை அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. ஏனெனில் நீதி தேடும்போது 2 வரி உண்டு, 2 பாதைகள் உண்டு. ஒன்று வந்து ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்,
அதாவது என் கண்ணுக்கு பதிலாக உன் கண்ணை நான் எடுப்பேன் என்ற நீதி. சரியோ? அதுதான் 2வது போரில் முடியும் போது நியூரம்பர்கில் நடந்தது. கடைசியாக அப்படிப்பட்ட ஒரு நீதித்துறை என்ன ஒரு விசாரணை நடந்த இடம் ஈராக். நீங்கள் இப்போ கூட யூடியூப்பில் இருக்குது. ஈராக்கினுடைய தலைவர் பேச எழும்பும் போது ஒவ்வொரு முறையும் பேச விட வேண்டாம் என்று. ஆகையினாலே அந்த தலைவன் பிழையான தலைவராக இருக்கலாம். அவர் கடைசியில் சொன்னவர், நான் இந்த தூக்கை கூட நான் கௌரவமாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று. அல்லவோ? அது நீ பிழை, நீ இவன் பிழை இல்லை, இவனுக்கு தண்டி என்று சொல்லுகின்ற ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் தேடுகின்ற விதம். சரியோ? ஆனால் எங்களுக்கு தேவையானது இது இன்னொரு நாட்டுக்கு எதிராகவோ இன்னொரு இனத்துக்கு எதிராகவோ நடக்கவில்லை. இது சகோதர போர். அந்த சகோதர போர் தீரும் போது நாங்கள் தேட வேண்டியது ரெகன்சிலியேட்டிவ் ஜஸ்டிஸ், நாட் ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். நாங்கள் ரீபில்டிங் ஜஸ்டிஸ் தேட வேண்டும். ஆகையினாலே அந்த மாதிரியான வெளிநாட்டு நீதியரசர்கள் வந்து நின்று எனக்கு நான் நீதித்துறையின் பயிற்சி பெறவில்லை. சொல்லுங்கோ, சரி, இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்று இப்போதைக்கு சில இருக்கிறவர்கள் இராணுவத்திலேயோ இராணுவ தலைவர்களே நாங்கள் இனம் காணுகின்றோம் என்று. அடுத்த பரத்தில் கொழும்பிலே ஆயிரக்கணக்கான மக்களை சில நேரம் பாதித்த குண்டுதாரிகள் எங்கே இப்போ? தலதாவுக்கு குண்டு வீழ்த்தவர்கள் எங்கே இப்போ? அவர்களையும் கொண்டு வரலாமோ? அப்புறம் இந்த நிதி விசாரணை ஒரு துலாபாரமாக முடியாத ஒரு நிலைக்காக வந்திருக்கும். ஆகையினாலே அப்படி வந்தாலும் அதுக்கு பின் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இது ஒரு சகோதர போர் என்றபடியினாலே, ஒரு சிவில் போர் என்றபடியினாலே, the path to reconciliation is not retributive justice. It is reconciliation justice, it is redistributive justice என்றுதான் என்னுடைய பொறுப்பாக இருக்குது. ஆகினாலே காணாமல் போனவரை பற்றியான தேடுதல் கட்டாயம் நடக்க வேண்டும். அந்த கட்டாயத்திலே மக்கள் அறிய வேண்டும். பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் தங்களுடைய மனைவியும் கணவனும் எங்கே போனார்கள் என்ற அந்த உண்மையை நாங்கள் அறிய வேண்டும் ஒரு நாளைக்கு. அந்த உண்மையை அறியும் போது, அந்த உண்மை கிடைத்தால், truth is a very dangerous thing. When you know the truth, what are you going to do with the truth? உண்மை ஒரு பாரமான விடயம். அந்த உண்மையை அறியும் போது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? நான் உண்மையை அறிந்தேன், அதுக்கு பிறகு நான் எப்படி அதுக்கு முகம் கொடுக்க போகின்றேன்? அந்த உண்மையினுடன் அந்த உண்மையை நான் ஒரு ஆபரணமாக பாவிக்கப் போகின்றோனோ, ஒரு ஆயுதமாக பாவிக்கப் போகின்றேன் என்பதுதான் என்னுடைய கலாச்சாரத்தின், என்னுடைய நாகரிகத்தின் பொறுப்பாக இருக்கின்றது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹேவ் பீன் இன் ஃப்ரண்ட். இதை பற்றியெல்லாம் நாங்கள் சர்வதேசத்தில் கதைச்சிருக்கிறோம். இது இலங்கை மட்டுமல்ல முதல் நாடு இப்படி ஒரு போருக்கு இடம் கொட்ட. ரைட், யூகோஸ்லாவியா, தென்னாப்பிரிக்கா, மலாவி, பொலிவியா, எங்களை அளவுக்கும் எங்களுடைய போர், எங்களுடைய வேதனை எங்களுக்கு முக்கியம். சரியோ? ஆகினால் இந்த மற்ற நாடுகள் என்ன நடந்து என்று பார்த்து அதை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். அதை செய்வதின் தாமதம் இருக்கின்றது. அது கட்டாயமாக தாமதம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் சிங்கள அரசியல்வாதிகளுக்கோ சிங்கள அரசுக்கோ சிங்கள அரசியலுக்கோ வக்காலத்து வாங்க நான் விருப்பவில்லை. வேதனை என்னை கூட வேதனை, எனக்கு கூட அநேக நேரங்களிலே விருப்பம் வேதனையும் ஏற்படும். விடை என்ன? திரும்பி போர் அழைப்பதோ, போருக்கான அல்லது வாய்ப்பை உருவாக்குவதோ இல்லை. அது நான் என்னுடைய காலத்தில் செய்ய முடியாது. நான் போர் கண்டவன். 71ஆம் ஆண்டிலே நான் தென்னிலங்கை போரை கண்டவன். அப்போது எத்தனை வயது? அப்போது நான் 9 years, நோ ஐ திங்க் 11 years ஐ வாஸ். சரியோ? நாங்கள் இருந்த இடத்துக்கு அப்பால் பட்ட இடத்துல தான் ஜேவிபி ஒரு குடும்பம் இருந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியல. அவையெல்லாம் அடித்து ஒலிக்கிட்டு நாங்கள் எல்லாம் 3-4 நாள் போய் ஒழிஞ்சிருந்து பாடசாலை எல்லாம் கொடுத்து இந்திய அந்த ஹெலிகாப்டர்ஸ் கீழால் போகிறதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தோம். அப்புறம் 88, 89 அப்போ நான் பல்கலைக்கழகத்தில் கடைசி வருடமாக இருந்தேன். சரியோ? அது நான் கண்டிருக்கிறேன். அப்புறம் 83 கண்டேன். 81 என்ன எங்களுடைய பாரிய புஸ்தக நூலகம் இருக்கப்பட்ட நேரம் அதை நான் பார்த்துருக்கிறேன். 83 பார்த்துருக்கிறேன். 83 பிறகு போர், தொடர்ந்த போர். நண்பரை இழந்திருக்கிறேன், குடும்பத்தாரை இழந்திருக்கிறேன். நான் மதிக்கின்ற நீலன் திருச்செல்வன் போல ஒரு அரசியல்வாதியை இழந்தேன். சரியோ? அதுக்கு பிறகு நடந்த பாரிய போரின் போது 2009ஆம் ஆண்டிலே சரியோ கண்ணீரும் வேதனையும் அறிந்திருக்கின்றோம். திரும்பவும் வேதனைக்கு நாங்கள் போகக்கூடாது. ஆகையினாலே பேச்சுவார்த்தை கஷ்டமானது. டெமோக்ரஸி இஸ் வெரி டிஃபிகல்ட். த ஆஃப் டெமோக்ரஸி இஸ் டிஃபிகல்ட்டி. போர் இலகு, விடுத்து போகிறது இலகுவாக இருக்கலாம்.
இனவாதியாக மாறுவது இலகு எனக்கு. ஏன்னா ஒரு கேம்ப் தான் இருக்கும். 2 பேர் உங்களோடையும் சமாதானமாக இருக்க வேணும், என்ன சரத் பிரேசேகரோட பேச வேண்டும், சுமந்திரனோடும் பேச வேண்டும் நான். சரியோ, அது இலகுவான விடயம் அல்ல. அதனால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், யூ ஆர் born ஃபார் திஸ் டைம். இறைவன் உங்களை அழைத்திருப்பது இந்த காலத்துக்கு தான், சவால்கள் மத்தியிலே வாழ வேண்டும் என்பது. ஆகையினால என்னுடைய வேண்டுகோள், நான் ஆளுநராக இருக்கும்போது அதை உருவாக்கினேன், ஜாஃப்னா ரவுண்ட் டேபிள்ஸ் என்று. புத்திமான்களை இதுக்குள்ளே கொண்டு வருவது, அவர்கள் எப்படி இதை யோசிப்பார்கள் என்று, இளைஞர்கள் இதுக்குள்ளே கொண்டு வருவது, இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு வருவது. நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துக்கு நாங்கள் உடனடியாக போக வேண்டியதாக இருக்கிறது. தென்னிலங்கையிலே அந்த மாதிரியான கலாச்சாரத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன்.